நிறைய பேர் கேட்பாங்க இப்போ ஏன் வர்றதில்ல அப்படின்னா, இப்போ என்னென்னா அதுக்கான அவசியமும் அதுக்கான காலகட்டமும் மாறும். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே சேல். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். முதல்ல இருந்த காமெடிக்கான வரவேற்பு இப்போ குறைவாக இருக்குது. என்ன காரணம்னா சோஷியல் மீடியா நிறைய வந்துடுச்சு. 10 பண்ணார், அது அந்தளவுக்கு ரீச் ஆகலை. ரீச் ஆகாத மீன்ஸ் வந்து என்ன காரணம்னா த பேட்டர்ன் இஸ் சேம். ஈரோடு மகேஷ் ரசிச்ச மாதிரி உலகத்துல வர யாருமே ரசிச்சது இல்லை. ஏன்னா அது அவரு கொடுக்குற அந்த அந்த ஒரு என்தூசிசம் இருக்குல்ல, அது எங்களுக்கு சிரிப்பு. திருவிழா காலங்களில் ஒரு மஞ்சள் கைத்தெடுத்து கையில் கட்டினா அது காப்பு. அதுவே ஒரு பொண்ணு கழுத்தை கட்டினா அது நமக்கு நாமே வச்சுக்கலாம். ஒரு பொண்ணு காப்பி கொண்டு வந்து கொடுத்து ஒரு பொட்டு காப்பி சிந்தலை. அப்புறம் தான் விசாரிச்சேன், அந்த பொண்ணு பேர் சிந்தாமணியா அப்படிம்பாரு. மதுர வீரன் தானே சேதண்ண அவருக்கு கொஞ்சம் கில்மாவா ஜோக் சொன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்மள மாதிரி கலைஞர்கள் உங்களை மாதிரி கலைஞர்கள் இன்டர்வியூ கொடுக்கும்போது அது கீழே நிறைய இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ விஜய் டிவியில் நாங்கள் பார்த்து ரசித்த முகங்கள் இந்த முகங்கள் தான். பழனி அவர்கள் ஆகட்டும், நிஷா அவர்கள், முல்லை கோதண்டம், குரேஷி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேஸஸ் இருக்குது. குரேஷி இப்போ இருக்காங்க, ஆனால் அந்த முல்லை கோதண்டம், பழனி அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் வந்து இப்பவும் இங்கே ஏதாச்சும் ஷோ பண்ணலாமே, ஏன் வந்து இப்போ விஜய் டிவியில் வரதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன். இந்த கேள்வி எல்லார்ட்டையும் இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க இப்போ ஏன் வர்றதில்லை அப்படின்னா, இப்போ என்னென்னா அதுக்கான அவசியமும் அதுக்கான காலகட்டமும் மாறணும். ஒன்றும் விஷயம் என்னென்னா அந்த மாதிரி ஒரு ஷோ மறுபடியும் வர்றது எப்படி அப்படிங்கிறது தெரியல. சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு செக்டார் வந்து உருவாக்கும் போது ஒரே மாதிரி காமெடி வரும்போது அது அழுத்து போயிடும். ஓகே ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சுரா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும். இன்னொரு விஷயம், முதல்ல இருந்த காமெடிக்கான வரவேற்பு இப்போ குறைவாக இருக்குது. என்ன காரணம்னா சோஷியல் மீடியா நிறைய வந்துடுச்சு. இப்போ எல்லாருமே வீட்டில் புருஷன் முன்னாடி அதே காமெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போட இது அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் வரலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, காமெடியை பொறுத்தளவில் நம்ம கிரியேட் பண்ணுறது ஒன்று, நிகழ்வது ஒன்று. இப்போ நிறைய நிகழ்வுகளில் நம்ம பங்கெடுக்கும்போது அது சரியாக அமையணும், எல்லாமே சரி செக்டராக அமையணும். அப்படி நிறைய வந்து புதுசாக வச்சு அவங்க இப்போ 10 பண்ணார் சார், 9 பண்ணார், 10 பண்ணார், அது அந்தளவுக்கு ரீச் ஆகலை. ரீச் ஆகாத மீன்ஸ் வந்து என்ன காரணம்னா த பேட்டர்ன் இஸ் சேம். அப்போ வந்து என்ன ஆகிடுச்சு, இது ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுல ஆடியன்ஸ் வெளியில் போகிறாங்க. புரியுது. அப்போது அந்த மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு வராதனால நான் இப்போ சீரியலுக்கு ட்ராவிட்டேன். சரி சரி. இப்போ என்ன, நமக்கு வர்றதை நம்ம ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும்ல, எப்படி இருந்தாலும் நம்ம முகம் தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் சீரியலுக்குள்ளே போயிட்டேன். அந்த பேட்டர்ன் அந்த பேட்டர்ன் போயிட்டேன். ஓகேண்ணே. இப்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு முதல் பட்டதாரியாக அங்கேருந்து வந்து இவ்வளோ 8 வருஷங்கள் அந்த கேப், பெரிய கேப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் KPFI வந்து இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. உங்களுக்கு வீடினுடைய புதுமனை அது வந்து இது ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்தது. எப்படி ரங்கராஜ் பாண்டேல அவருக்கு தெரியும், எப்படி இவங்க அவங்களுக்கு தெரியும், நிறைய பேர் ஷாக் ஆனாங்க. எனக்குமே இது இருந்தது. ரங்கராஜ் பாண்டே எப்படி அப்படிங்கிற மேபி பட்டிமன்றம் கனெக்ஷன் அது இருந்திருக்கும். பாண்டே அந்த புதுமனை அதை பற்றி சொல்லுங்களேன். பேர் ஒன்று அழகாக வச்சுருந்தீங்க. ஆமாம், மகிழகம்னு வச்சுருந்தான். அது என் ஒய்ஃப் செலெக்ஷனு, மகிழகம்னு. ஆக்சுவலாக சென்னை வந்த புதுசில் வந்து 2012 நான் எந்த டிவிலையும் வராதப்போ கோயில் பதாகல் நான் ஒரு வீடு கட்டினேன். சரி, இடம் வாங்கி ஒரு வீடு கட்டினேன். அது கொஞ்சம் உள்ளே அமைஞ்சிச்சு, நம்மளுடைய பொருளாதார வசதிக்கேற்ப இப்போ கட்டினது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி நானும் என் ஒய்ஃபும் இது பண்ணி கட்டினோம். அதில் வந்து நம்மளுடைய சுகி சிவன் சாரு, நம்ம ரங்கராஜ் பாண்டே அண்ணன், அப்புறம் ஈரோடு மகேஷ், மதுரை முத்தண்ணன், அனிதா சம்பத்து எல்லாம் வந்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்தாங்க, ஒரு 4-5 பேர் நமக்கு நண்பர்களாக இருந்தவங்க வந்தாங்க. ரங்கராஜ் பாண்டே அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு ஆள் வச்சுங்களேன். நிறைய நிகழ்வுகள் நான் அவர் கூட பண்ணியிருக்கேன். என்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் அது எலெக்ஷன் டைமு அவர் இப்படியே சொன்னார், நாளைக்கு ஆன் ஏர் போக வேண்டிய விஷயத்த நான் பார்த்தா மட்டும்தான் ஆன் ஏர் போகும். 1 ஹவருக்கு ஒரு ஆன் ஏர் போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. நான் அவர் பார்த்து தான் அதை சொல்லணும், இது ஆன் ஏர் போடலான்னு. ஆனால் அதுக்கு அப்படிப்பட்ட சூழலில் 1.5 மணி நேரம் அவர் வண்டி ஓட்டிக்கிட்டு 1.5 மணி நேரம் திரும்ப அவர் மறுபடியும் ஓட்டிகிட்டு இங்கேருந்து
கிட்டத்தட்ட டி நகர்லேருந்து அவர் அங்கே வந்துட்டு அவர் வந்தார் அப்படின்னா நம்ம மேலே வச்ச அன்பு மட்டும்தான் காரணம், வேறு எதுவும் இல்லை, அதில் பிரதிபலனே இல்லை. அந்த அன்பு தான் காரணம். அண்ணனுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஐயாவுக்கும் நன்றி. சுகிசிவன் ஐயாவும் இரவு நேரத்தில் வந்தாங்க, முதல் நாள் இரவே வந்தாங்க. வந்து அவங்கெல்லாம் ரொம்ப மதிக்கக்கூடிய பெரிய மனிதர்கள். அவர்களெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்ததுங்கிறது பெரிய சந்தோஷம், பெரிய விஷயம். ஐயாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சது. ஏன்னா நிறைய நண்பர்கள் பழகிறவங்க தானே, அதெல்லாம் பழகிறவங்க தான். அப்போ சில பேரை நம்ம ரீட்டைன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஜேர்னி தான் போயிட்டுருக்கு. எஸ் அண்ட் என்ன படங்கள் போயிட்டுருங்க? ஏதாவது படம் இப்போதைக்கு படங்கள் வந்து நான் இப்போ தான் ஒரு படம் கமிட் ஆகி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. அது பேர் வைக்கலன்னா பேர் வைக்கல, புதிய முகங்கள் தான் பண்ணுறாங்க. ஓகே. நம்ம இவர் அதில் லீடாக வந்து அட்டகத்தி தினேஷ் பண்ணுறாரு. ஓ சூப்பர். பண்ணுறாரு. அது ஒன்று போயிட்டுருக்கு. நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சீரியலுக்கு ஒன்றும் பண்ணிகிட்ருக்கேன். அது நீங்கள் சொன்னது ஒன்றா இருக்க கற்றுக்கணும். ஒன்றா இருக்க கற்றுக்கணும். ஓகே. அந்த ஜட்ஜஸ் பற்றி ஒன்று கேட்டேங்கண்ணே. அந்த பிரியங்கா அவங்கள இப்போ பிரியங்கா அவங்களோட வந்து அவங்க ஆங்கர் பண்ண ஷோலையும் நீங்கள் வந்திருக்கீங்க, நிறைய வந்திருக்கீங்க. பிரியங்கா நல்ல டைப். அது அவங்க நல்லா இப்போ ரீசெண்டாக அவர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, எல்லாரும் பயங்கர சந்தோஷம் ப்ரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ணது. ஆமாம், அந்த பிரியங்கா வந்து ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே நல்ல சப்போர்ட்டிவான ஒரு ஆள். அவங்க ஷோலேயே நீங்கள் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் நாங்கள் ஜட்ஜஸ் இல்லை, அவங்கள ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் இது கிடையாது. அதுதான் ஒரு கேள்வியாக கேட்டோம். ஆமாம், ஜட்ஜஸ் இல்லை, நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவாளர்கள். நாங்கள் ஒரு டீம், எங்கள் டீம் மாதிரி ஒரு அப்படி தானே காமெடி பண்ண முடியும். ஆரம்பத்துலேருந்தே நிறைய அவங்க நம்ம கூட சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களும் சரி, மைனாவும் சரி. இப்போ ஒரு சின்ன டான்ஸ்னா டக்குன்னு மைனா வைக்கிறோம், அந்த மாதிரியான காம்போக்கெல்லாம். ஓகே. ஏன்னா எவ்வளோ கண்ட்ரிஸ் எவ்வளோ மெமரிஸ் இருக்குங்களா? இவ்வளோ இருக்குது. ஒரு 30 கண்ட்ரிக்கு மேலே போயிருக்கோம். அதனால் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். நிறைய ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அனுபவங்கள் தானே. KB5 இந்த இது பற்றி கேட்டேன், ஜட்ஜஸ் மெயினாக. ஏன்னா எனக்கு மெயினாக முல்லைக்கு நம்ம வந்தப்போ ஒரு மேட்ரு ஒன்று கேட்டேன். ஏன்னா இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, அவங்க ஸ்டேஜில் நீங்கள் தான் அந்த கிங் மாதிரி அந்த பட்டிமன்றம் இதில் பேசுறது ஸ்டாண்டப் காமெடியில். ஆனால் அவங்ககிட்ட ஓப்பனாக ஒரு விஷயம் கேட்டேன். பட் முன்னாடி இருக்க ஜட்ஜஸில் ஒரு சிலர் தவிர மீதி எல்லாருமே வந்து அவங்க கெரியர் ஆரம்பித்த புதுசு. இப்போ பிரியங்காவாக இருக்கட்டும், நந்தினி அவங்களா இருக்கட்டும், அவங்க வந்து ஜட்ஜஸாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கே மேபி ஒரு இது இருக்கும். இப்போ அண்ணன் பெர்ஃபார்ம் பண்ணப்போ நந்தினா ஃபீல் பண்ணதான் சொல்லிட்டு முல்லைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜட்ஜஸ் பேனல், ஏன்னா இப்போ பழனியோட காமெடியை ஐ திங்க் ஈரோடு மகேஷ் ரசித்த மாதிரி உலகத்தில் வர யாருமே ரசிச்சதில்லை சொல்கிறோம். ஏன்னா அது அவரு கொடுக்குற அந்த அந்த ஒரு என்தூசிசம் இருக்குல்ல, அது எங்களுக்கு சிரிப்பு வரும். அது தப்பாக இருக்காங்க. இப்போ இன்கேஸ் அது உண்மையாகவே அவ்வளோ சிரிப்பு வருமா வராதான் தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கு மகேஷனை சிரிச்சுட்டு ஒன்று சிரிச்சா ஒன்று பயங்கரமாக ரிசீவ் ஆகும். மகேஷ் வந்து உண்மையாகவே ஒரு நல்ல ஜென்யூனான பர்சன். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அதை தாண்டி ரசிகன் இல்லை, அதை தான் சொல்கிறேன். என்ன பிரச்சனைனா, ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா ரசிக்க முடிஞ்சவங்களால தான் ஒரு கேப்பபிலிட்டியாக உட்கார முடியும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, லீடு எடுத்து பேசுறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஆங்கர், நான் பேசுறதுலேருந்து ஒரு லீடு எடுத்து பேசுகிறீங்கல்ல, அந்த லீடு எடுத்து பேசுகிறது பாலாஜி அண்ணனும் தயங்குவார், சேதனனும் தயங்குவார். ஓகே. ஆனால் மகேஷ் தயங்க மாட்டார். அவருடைய புலமை தமிழ் இருக்குல்ல, அதை உடனே இப்போ எங்கேருந்து எதை எடுத்து வெளியில் சொன்னால் இது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத மகேஷ் சிறப்பாக செய்வார். அதனால் ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எந்த ஜோக்கையுமே இப்போ அவரும் ஒரு ஸ்டாண்டப் காமெடியானது வந்தவர். அதனால் ஜோக்குங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக ஒன்றும் இல்லை. ஒருத்தனுக்கு காரில் லைட்டே வேலை செய்யலை. ஒருத்தன் என்ன பண்ணுறான், இன்னொரு காரை ஃபாலோ பண்ணிடலாம், சரி நம்ம காரில் லைட் வேலை செய்யலை, சரி ஒருத்தன் போகிறத பின்னாடியே போயிடலாம் அப்படின்ட்டு அவன் பின்னாடியே போகிறான். அவன் லெஃப்ட்டு போனான் லெஃப்ட்டு, ரைட் போனால் ரைட்டு, கரெக்டாக போனான், எங்கே போனாலும் போனான். கடைசி ஒரு இடத்துல நிறுத்தினா பின்னாடி போய் பட்டார்னு இடிச்சிட்டான். இடித்த உடனே அவன் இறங்கி வந்து, ஏன்டா வந்து இடிச்சா கேட்டான். ஏன் இடிச்ச அப்படின்னோடனே அதுக்கு சொன்னான், நீ ஏன்டா சடன் பிரேக் போட்டா? என் வீட்டு கார் செட்டுறா, நான் பிரேக் போடாமல் என்ன பண்ணுவேன்? அப்போ கார் செட்டு வரைக்குமே போயிருக்கான். இது நார்மலாக ஒரு மனிதர்கள் வந்து இது ஒரு பெரிய ஜோக் கிடையாது. ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு பெரிய ஜோக் கிடையாது. இதை ஒன்றே சிரிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் சிரிச்சிங்கல்ல, அது மாதிரி அவர் எக்ஸ்ட்ராவாக சிரிப்பார். அது என்னென்னா, அது சோர்ந்து போயிடாது. ஏன்னா ஒரு 3 ஜோக் போடுறோம்னு வச்சுங்களேன், 2 ஹைலைட்டாக இருக்கும், ஒன்று நார்மலாக தான் இருக்கும். இந்த நார்மல் ஜோக்கை உள்ளே போடுவோம் நாங்கள், இடையில சொருவோம். அப்போ இடையில சொருக்கும் போது இது எடுக்குமா எடுக்காதா அப்படிங்கிற தயக்கம் வந்து எல்லாருக்கும் இருக்கும். இப்போ மதுரை முத்தன் இதை பண்ணுவார், ஒரு ஜோக் எடுக்கலன்னு வச்சுங்களேன்,
ரொம்ப அவசரப்பட்டேன். ஆமா, நிறைய பேர் ரொம்ப அவசரப்பட்டேன். நீங்கள் எல்லாம் ரொம்ப சிரிக்கிறீங்களேன்னு நினச்சிட்டேன். இல்லை, இதெல்லாம் பரமக்குடியில் பயங்கரமாக சிரிச்சாங்க. பரமக்குடியும் சிரிச்சிருக்க மாட்டாங்க, அதை வேற வச்சுக்க. ஆனால் அண்ணா அப்படி சொல்லுவார். ஓகே, ஓகே. அது ஒரு ஸ்டைலு. ஆமா ஆமா ஆமா. வேற எவனோ கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரே கிண்டல் பண்ணிடுறது. புரியுங்களா? தன்னை தானே அடிச்சுக்கிறது. அதில் அவர் நிறைய ஜோக்கை போட்டு பார்ப்பார். இப்போ நீங்கள் ஜோக்கே போட்டு பார்க்காம எப்படி நீங்கள் ஹைலைட் பண்ண பண்ண முடியும். ஆமா ஆமா. சில ஜோக்கு எடுத்துரும். சார் அன்றைக்கெல்லாம் ஒரு கல்யாணம் பொண்ணு பார்க்க போயிருந்தேன் சார். ஒரு பொண்ணு காப்பி கொண்டு வந்து கொடுத்து ஒரு பொட்டு காப்பி சிந்தலை. அப்புறம் தான் விசாரித்தேன், அந்த பொண்ணு பேர் சிந்தாமணியா அப்படிம்பாரு. பதறவி இருந்தா இப்படி சொல்லுவார். புரியுங்களா? அங்கே ஒரு பொண்ணு சுற்றிட்டே இருந்துப்பா, கிட்டைச்சு வரைக்கும் உட்காரவே இல்லை. கேட்டால் அமராவதியா அப்படிம்பாரு. இது எல்லாமே அவரோட ஸ்டைல் ஆஃப் அவர் ஸ்டைல் ஆஃப். இதில் எடுக்கலை அப்படின்னா அது அவரே கிண்டல் பண்ணுவார். ஓகே 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 ஓகே. இது ஒரு ரகம். இன்னொரு விஷயம் இப்போ ஜோக்கு நமக்கு இது அடித்தா கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு சில ஜோக்கு இருக்குல்ல, சில நம்ம போட்டு பார்ப்போம். அதை தாண்டி இப்போ உதாரணத்துக்கு இப்போ சொன்னேன் சார், என் பிறப்பே அதிசயமான பிறப்பு. எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வலி, ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினார். நான் வாசல்லையே பிறந்துட்டேன். அங்கேயே அந்த டாக்டர் சொன்னார், இது டோர் டெலிவரி. 3 நாள் ஒரு நர்ஸு என் மூஞ்சை பார்த்து பயந்துகிட்டே இருந்துச்சான். அவ்வளவு மோசமாக பிறந்திருக்கேன் சார், அவ்வளோ கருப்பாக இருந்திருக்கேன். நான் விஜய் டிவியில் 1.5 வருஷம் நிகழ்ச்சி பண்ணேன். கடைசி அந்த மேக்கப் போட்டு சொன்னால் எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரி ஒரே ஆள் நீ தான். ஏன்னா நான் எதுக்கும் கவலைப்படல, அசிங்கப்படல, அவமானப்படல. ஏன்னா அது வரைக்கும் நான் தான் கருப்பு நினச்சேன். அடுத்து நான் அறந்தாங்க நிசா வந்தால் அவன் என்னையை விட கருப்பு. இப்போது இது எந்த மேட்டில் சொன்னாலும் ஹைலைட் ஆகும். ஓகே 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 ஓகே. இதுக்கு ஒரு அவங்களும் ஆபீஸ்ல ஹர்ட்டே ஆக மாட்டாங்க. ஹேட்டே ஆகும். ஓகே. அது அதில் என்னன்னா, இது எங்களை வச்சு ஒரு 20 ஜோக்கு நாங்களே ரெடி பண்ணிக்குவோம். இது எதே சொல்கிறேன்னா, சில ஜோக்கு ஹைலைட் ஆகும், சில ஜோக்கு சுமாராக இருக்கும். அப்போ அதை ரிசீவர்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி அவர் வாங்கி அதை வெளிப்படுத்தணும்னு நினைப்பார். அவ்வளோதானே தவிர அவருக்கு அதில் ஒன்றும் இதெல்லாம் இல்லை. அது நல்ல ரசிகன். ஓகே. ஏன் பாலாஜி அண்ணன் சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு வார்த்தை சொன்னார், 2 பல வெள்ளை பற்கள் சிரிப்பதற்கு 2 கருப்பு உருவங்கள் காரணமாக இருந்திருக்குன்னு சொன்னார். இந்த என்னையும் நிஷா. இப்போ என்னென்னா, அவர் பாசிட்டிவாக தான் சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். இது எல்லாமே அந்த கமெண்டில் வர்றது தானே. இவர் நம்ம சேதண்ண அவருக்கு கொஞ்சம் கில்மாவாக ஜோக் சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ரசிப்போம். சசிகலா சொல்லும், போயிட்டு வா நல்ல காதல், போயிட்டாரு ஆடாது கள்ள காதல், ஆடா ஓ பாரு அவரு. அது மாதிரி தான் ஒரு ஸ்டைலாக பற்றி. இப்போ நான் ஒரு விஷயம் கேட்டேன்ல, நிஷா அவங்க இதுக்கு மேலே இதை சொல்லிப்பீங்களா? இன்கேஸ் இப்போ உன்னை இப்படி வச்சு செய்ய போகிறேன், ஆனால் நானும் ஒன்று இப்படி செய்ய போகிறேன், அது ஹர்ட் ஆகிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் போகுமா, இல்லை ஜென்ரல்? அதெல்லாம் ஒன்றும் சொல்லத்தான் தேவையில்லை. அவருக்கு நம்ம வச்சு செஞ்சால் அவள் கண்டிப்பாக நம்மளை செய்வான். அது எந்த டவுட்டும். அது பெருச விஷயம். ஓகே. உண்மையாகவே நடந்ததெல்லாம், நாங்கள் பங்களாதேஷ் நாட்டுக்கு போயிருந்தோம். அந்த நாட்டில் நிஷா பெங்காலிக்காரன் ஒருத்தன் பயங்கரமாக சிரிக்கிறான். தெரியுமா? தமிழ் தெரியுமா? அதை தான் கேட்குறேன். பெங்காலிக்காரன் பயங்கர. அப்புறம் நம்ம பங்காளிலாம் கொஞ்சம் கூப்பிட்டு கொஞ்சம் பெங்காலி கற்றுக்கிட்டு, என்ன சொல்றா நீ சிரிக்கிற அப்படின்னா, குரங்கு பொம்மை மாதிரியே இருந்தது அவன். நான் கொடுத்துட்டு போயிடுவேன்டா, ஆனால் ரியாஸ் என்ன கொண்டுருவாரு. எதுக்கு சொல்றேன்னா, அந்த அங்க சேஷ்டைகளை நான் சொல்லுவாள்ல, அதுக்கே அவன் சிரிச்சிருக்கான். ஓகே ஓகே ஓகே. வேற பாடி லாங்குவேஜுக்கு. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே சேல். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்